நமஸ்காரம். நான் பெரிய நாயக்கி. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு பேட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், சானிட்டரி பேட். இத்தனை வருஷம் வந்து நான் யூஸ் பண்ணது எல்லாமே ஒரு நார்மல் அந்த பிராண்டட் பேட்ஸ் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு டூ மந்த்ஸாக ஃபெமினைன் அப்படிங்கிற அந்த பேட் வந்து யூஸ் பண்ணதில் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் நானும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எல்லா பொண்ணுங்க மாதிரி ஓகே திஸ் இஸ் அ நியூ ஒன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஐ டென்ட் லிசன் டு தட் வாட் இஸ் ஃபேக்ட் இன் தட், அதாவது அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் நான் கவனிக்கல. த ஃபைன் டே, அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னன்னா இந்த சானிட்டரி பேட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆட் ஸ்மெல் கிடையாது. அதாவது ஐ எம் அ ட்ராவலிங் பர்சன். நான் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவேன். காலையில் ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock காரில் ஏறுறேன் அப்படின்னா, டெம்பிள் விசிட் போகும்போது ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock கார் எடுக்கிறோம், இல்லை ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock கார் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பிரேக் கிடைக்கிறது வந்து ஒரு 4 hours இல்லை ஒரு 3 hours அப்புறம் தான் ஒரு பிரேக் கிடைக்கும். அப்போ அந்த பிரேக்ல இருக்கும்போது நான் நார்மல் பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் செக் பண்ணா இட் வில் பி டு த ஹாரர். அதாவது இட் இஸ் லைக் ஹெல். அந்த ஒரு இடம் தேடி அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்துக்கு போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஈவன் இன் என்ன சொல்றது, ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி அவுட்டிங் போகும்போது கூட ஒரு பிளேஸ் தேடி கண்டுபிடிச்சி சேஞ்ச் பண்ணும்போது இட் வில் பி ஸோ ஹார்ட். அதே மாதிரி திஸ் டைம் ஐ யூஸ்ட், அதாவது ஃபெமினைன் யூஸ் பண்ணிட்டு சேம் ஐ வென்ட் டு அ ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபார் அ லாங் ட்ரிப். அதாவது திருச்சிக்கிட்ட போகணும் அப்படின்னு, கோயம்புத்தூர் டு திருச்சி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு. ஐ ஹேட் அ பிரேக் ஆஃப்டர் 4 hours. 4 hours அப்புறம் தான் எனக்கு ஒரு பிரேக் கிடைச்சிது, அதாவது டு சேஞ்ச் மை பேட். அப்படி கிடைச்ச பிரேக்கில் நான் சேஞ்ச் பண்ணும்போது ஐ ரெகக்னைஸ் தட் there is no odd smell in the panties. அதாவது அந்த பேட் எடுத்து ரிமூவ் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு ஆட் ஸ்மெல் கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் த ப்ரமோஷன் ஆர் எனிதிங் எல்ஸ். நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எல்லா விஷயமுமே ஃபாலோ பண்ணுறவன். அந்த காலத்துல இருந்து என்ன பெரியவங்க சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறவன். அதாவது பீரியட்ஸ் ஆகிட்டா ஷியக்கா போட்டு குளிக்கணும்னு சொல்லுவாங்க உடம்புக்கு. ஏன்னா அந்த ஷியக்கால வந்து நிறைய அந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல ஒரு ஸ்மெல், அதாவது ஒரு பிளட் ஸ்ட்ரெயினோட ஸ்மெல்லோ இல்லை அந்த பீரியட்ஸ் டைம்ல நம்ம நடக்கும்போதோ இல்லை நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ற அந்த பேடோட ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஷியக்கா போட்டு குளிக்கணும்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துலயே உட்கார்ந்துருக்கணும், ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன இந்த ஃபாலோ பண்ண ரூல்ஸ் எல்லாம் தான் இது. ஆனா இப்போ நான் யூஸ் பண்ணி எப்படின்னா இந்த ஃபெமினைன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பீரியட்ஸோட ஃபீல் கிடையாது, அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி கிடையாது. எனக்கு எங்கே எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருமோ, அந்த ஹாட் ஸ்மெல் வருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாம ரொம்ப கிளீனா ரொம்ப நீட்டா இருந்தது. அதாவது இந்த காலத்து பொண்ணுங்க, இப்போ ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க, ஒர்க் போறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன சொல்றது, அந்த ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து அது ரொம்ப தேவை. அதனால இந்த காலத்து பொண்ணுங்க வந்து சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு மேக்ஸிமம் 3 to 4 hours அப்புறம் தான் ஒரு பிரேக் இருக்கும், ஸ்கூல் பிரேக். ஸோ அந்த டைமுக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர்வான விஷயம். இது யாருனாலையும் இவ்வளோ ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு சூப்பர்வான ஒரு விஷயம் கொண்டு வந்து இவ்வளோ ரீச் பண்ண முடியுமா, ஒரு பெண்களுக்கு இந்த இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை இவ்வளோ ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. வாட் எவர் என்ன சொல்றது, அந்த ஒரு பீரியட்ஸுக்கான ஒரு ஸ்ட்ரெயின், ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பர்வா இருக்கு. மோரோவர் இது வந்து அவ்வளோ ஹைஜீனாவும் இருக்கு. யூ கேன் டூ, என்ன சொல்றது, நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் திங்க் பண்ணி யாராவது இந்த டெஸ்ட் பண்றவங்க அவங்க எல்லாம் எங்க போய் டெஸ்ட் பண்ணாலும் இட் இஸ் 100% வெரி குட். அதாவது பொண்ணுங்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஒரு செக்யூராகவும் இருக்கக்கூடிய ஒரு சானிட்டரி பேட் வந்து நான் ஃபெமினைன் பார்க்குறேன்.
சீரியஸ்லி இத்தனை நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே, என்னோட என்ன சொல்றது, இத்தனை டேஸ் நான் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் லாஸ்ட் மந்த் ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ எல்லாருக்குமே இது எப்படின்னா, சின்ன குழந்தைங்க, அதாவது இப்போல்லாம் சீக்கிரம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தோம் அப்படின்னா தட் வில் பி வெரி ஹைஜீன் ஃபார் தம். அதாவது அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹைஜீனான ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா தே வில் பி ஹெல்த்தி, அவங்களோட லைஃப் ஹெல்த்தியாக இருக்கும், அவங்களோட ஃபர்டிலிட்டி சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு கோமதி மேம் அண்ட் நயன் மேம். ஆக்சுவலாக ரொம்ப 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 சூப்பர்பான ப்ராடக்ட். இது எப்படி நான் வந்து எல்லாருக்கும், நான் என்னோட சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபெமினைன் இஸ் குட் பிகாஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபீமேல் வேணும், ஃபீமேலுக்கான ஒரு ஹெல்த் வேணும் அப்படின்னா அதுதான் பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கோமதி மேம்.